அப்படிங்கிற கான்செப்ட்ல இருந்து நம்ம ப்ராப்ளம் பண்ணுவோம். பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் உங்களுக்கு தெரியுமா? பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் என்ன ரூல் சொல்றாங்க? பார்ஷியல் ஃபிராக்ஷன் சார் ஃபார்முலா படிச்ச மாதிரி ஏதாவது ஞாபகம்? சரி. மொத்தம் ஃபர்ஸ்ட் எடுக்க முடியுது என்ன கேஸ்னா ஃபிராக்ஷன் ஃபிராக்ஷனல் ஃபார்மேட் இருக்கு. சரிங்களா? ஃபிராக்ஷன் சொல்லிக்கிறாங்க. அப்போ ஃபிராக்ஷனல் ஃபார்மேட் இருக்கு. இந்த ஃபிராக்ஷனல் ஃபார்மேட்டை ஃபேக்டரைஸ் பண்ணி அடிஷன் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஒரு மல்டிப்ளிகேஷன் ஃபார்முலேஷனில் இந்த கியூபிக் பாலினாமியல், ஸ்கொயர் பாலினாமியல், பாலினாமியல் இருக்கும். அதை என்ன பண்ணுறாங்க, லீனியர் டேமோ இல்லை ஒரு குவாட்ராடிக் டேமோ மாற்றி ஏதோ ஒரு நம்ம அடிஷன் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறது தான் பார்ஷியல் ஃபிராக்ஷன். இப்போ என்ன ஒர்க்கு என்ன கண்டிஷன் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகும்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து நியூமரேட்டரோட டிகிரியும் டினாமேட்டரோட டிகிரியும் கன்சிடர் பண்ணுவாங்க. சரிங்களா? நியூமரேட்டர் டிகிரியும் டினாமேட்டரோட டிகிரியும் என்ன பண்ணுவாங்க, கன்சிடர் பண்ணுவாங்க. அது எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும் அப்படின்னா, கம்பல்சரி ரெண்டரோட கேஸோட டிகிரியும் எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகிருக்குன்னா, நியூமரேட்டரோட டிகிரி சுட் பி லெஸ் தென் ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் கூட இருக்கக்கூடாது, லெஸ் தென் டினாமேட்டரோட டிகிரியாக இருந்தால் தான் இந்த பார்ஷியல் ஃபிராக்ஷன் மூவ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்னா, இந்த கண்டிஷனுக்கு கன்வெர்ட் பண்ண வேண்டும். எப்படி கன்வெர்ட் பண்ண வேணும்னா, லாங் டிவிஷன் மெத்தட் அப்ளை பண்ணி கன்வெர்ட் பண்ண வேண்டும். சரிங்களா? இதுதான் ப்ராசஸ். டைரெக்டாக பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் அப்ளை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு என்ன ஃபார்மேட் இருக்கணும், பி ஆஃப் எக்ஸ் டிவைட் பை கியூ ஆஃப் எக்ஸ். அப்படின்னா மீனிங் என்ன, எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2x ப்ளஸ் சம்திங் 5 ஏதோ ஒன்று வரும். சரிங்களா? இங்கே என்ன இருக்குது, அது ஃபேக்டரைஸ் பண்ண மாதிரி வருது. நான் ஜென்ரல் இருக்கிறது ஃபேக்டரைஸ் பண்ண மாதிரி வரணும். இப்போ என்னாச்சு, நியூமரேட்டர் டிகிரி கன்சிடர் பண்ணிட்டீங்க 1, டினாமினேட்டர் டிகிரி கன்சிடர் பண்ணிட்டீங்க 2. அப்போ இந்த கேஸ்க்கு நம்ம மூவ் பண்ணலாம். அப்போ இந்த ப்ராப்ளம் என்ன பண்ணலாம், இந்த கேஸில் நம்ம மூவ் பண்ணலாம். சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக் ப்ராசஸ். சப்போஸ் அந்த ஃபார்முலா இல்லை, எக்ஸ் ஸ்கொயர்டு டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 5x ப்ளஸ் 7 இப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்போ என்னாச்சு, இங்கே பாருங்க, லெஸ் தென்னாக இருக்கணும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் கூட இருக்கக்கூடாது. அப்போ என்னாச்சு, இதுவும் 2 இதுவும் 2 இருக்குது. அப்படின்னா என்ன மெத்தட் அப்ளை பண்ணணும், லாங் டிவிஷன் மெத்தட் அப்ளை பண்ணணும். என்ன மெத்தட், லாங் டிவிஷன் மெத்தட் அப்ளை பண்ணிட்டு இந்த ஃபார்முலா சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி கன்வெர்ட் பண்ணணும். என்ன பண்ண போறீங்க, இந்த ஃபார்முலா சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த மெத்தடுக்கு வரணும், டைரெக்டாக வர முடியாது. சரியாப்பா? இதுதான் பார்ஷியல் மெத்தடுக்கு பேசிக். சரி, இது எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னா 3 டைப் இருக்குது. மினிமம் 3 டைப்னு வச்சுக்கலாம். இது 3 டைப் தெரிஞ்சோ இது எந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா, பி ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் பி. அப்போ என்னது, ரெண்டுமே லீனியர் டேர்மு. கண்டிப்பாக பி ஆஃப் எக்ஸோட டிகிரி என்னவா தான் இருக்கணும், 1ஆக தான் இருக்கும். இல்லைன்னா இந்த மெத்தட் அப்ளை பண்ண முடியாது, இப்போ போகிற மெத்தட் அப்ளை பண்ண முடியாது. சரியாப்பா? இதனோட ஃபார்முலா என்னன்னா, கேபிட்டல் ஏ டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஏ பிளஸ் கேபிட்டல் பி டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் பி. இதுதான் ஃபர்ஸ்ட் டைப். இதுக்கு பேர் என்னது, டைப் 1. இப்போ டைப் 2 என்ன சொல்கிறாங்கன்னா, இதனோட கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல். பி ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துச்சுன்னா இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்கன்னா, நல்லா பார்த்துங்க, ஏ பை எக்ஸ் பிளஸ் ஏ பிளஸ் பி பை எக்ஸ் பிளஸ் பின்னு எழுதிக்கலாம். இங்கே பவர் 3 இருக்கிறதுனால 3 கான்ஸ்டன்ட் வருவோம். அப்போ சி டிவைடட் பை கடைசி டைம் என்ன பண்ணுறதுன்னா ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கணும். அப்போ என்னாச்சு, எக்ஸ் பிளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் பிளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர். சரியாப்பா? இது தேர்ட் டைப். செகண்ட் டைப். இப்போ நம்ம போகிறது தேர்ட் டைப். தேர்ட் டைப் எப்படி இருக்குன்னா, பி ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை வந்துச்சு பியோட ஸ்டாப் பண்ணுவாங்க. நடக்குன்னு சார் பியோட ஸ்டாப் பண்ணுவாங்க சார். இங்கேயா சார் பிக்கு கீழே எக்ஸ் பிளஸ் பி இதை ஹோல் ஸ்கொயர் போடலாங்க. ஹோல் ஸ்கொயர் போடலாமான்னு கேட்குறியா? சார் இல்லை, இது ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ண முடிஞ்சா ஃபேக்டரைஸ் பண்ணணும். இது எப்படி எழுதலாம், எக்ஸ் பிளஸ் பி இன்ட்டு எக்ஸ் பிளஸ் பின்னு எழுதலாம்ல. அப்போ நம்ம வந்து ஸ்கொயர்டு எப்பவுமே இங்கே வரக்கூடாது. ஸ்கொயர் வந்து தான் இப்போ இந்த தேர்ட் டைப் போகிறோம். சப்போஸ் இந்த ஸ்கொயர் வந்து என்ன ஆக போகுது அப்படிங்கிற கான்செப்ட் இங்கே போடக்கூடாது. பியோட ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, சி வரைக்கும் தான் வரணும். ஏன்னா இங்கே பவர் 3, இங்கே ஒரு 2, இங்கே ஒன்று 1.
அப்போ பவர் எவ்வளோ இருக்குது? 3 இருக்குது. பவர் 3 இருந்தால் நம்மளுக்கு எத்தனை கான்ஸ்டன்ட் வேணும்? 3 கான்ஸ்டன்ட் வேணும். ஓகே பவர் 2 இருக்குது பாருங்க. இங்கே பவர் 1, இதனோட பவர் 1, இதனோட பவர் 1, இது பவர் 2. அப்போ பவர் 2 எத்தனை கான்ஸ்டன்ட் இருக்குது? 2 கான்ஸ்டன்ட். அப்போ எவ்வளோ பவர் இருக்குதோ அவ்வளோ கான்ஸ்டன்ட் இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு வரும். சரிங்களா? ஓகே சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சார் ஏங்க சார் ஸ்கொயர்டாக இருந்தால் அப்படியே வச்சு போட முடியாதுன்னா அது எந்த கேஸுக்கு ஸ்கொயர்டாக இருந்தால் அப்படியே வச்சு போடணுங்கிறது இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு சம்திங் a1 x ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஃபார்மேட்டு. இங்கே இதை வந்து என்ன பண்ண முடியாதுன்னு சொல்கிறான் பாருங்க. இது என்ன ரூல் சொல்கிறான்னா cannot be factorized. இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற டேர்முக்கு தான் நீங்கள் சொன்ன ஐடியா அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? cannot be factorized. கண்டிப்பாக இது ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. என்னது? ரியல் ரூட்டில். இமேஜினரி ரூட்டோட தான் ஃபேக்டரைஸ் பண்ண முடியும், இல்லை வேற என்னாச்சும் பாசிபிள் இருக்கும். பட் ரியல் ரூட்டில் கண்டிப்பாக இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அப்படிங்கிற டேர்முக்கு தான் நீங்கள் சொன்ன ஃபார்முலா வருது. என்ன ஃபார்முலா வருதுன்னா இது வந்து லீனியரா இது ஒரு சார் அது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சால்வ் பண்ண மாதிரி இருந்தாலும் ரியல் ரூட் வரக்கூடாது. அப்படி வரலைன்னா இந்த கான்செப்ட் மூவ் பண்ணலாம். சார் ரியல் ரூட்டா? ரூட் இருக்குல்ல, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா என்ன உனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா உனக்கு கண்டிஷன் தெரியுமில்ல. ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன ரூல்? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். கரெக்டுங்களா? ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். அது ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்கும்? கிரேட்டர் தேன் 0வா, இல்லை ஈக்குவல் டு 0வா, இல்லை லெஸ் தேன் 0வா? இந்த 3 கேஸ் இதுக்கு தான் பார்க்குறீங்க. இந்த 3 கேஸில் கடைசி கேஸ் வந்தால் என்னது? நோ ரியல் ரூட். கடைசி கேஸ் வந்தால் என்னது? நோ ரியல் ரூட்ஸ். கரெக்டா இல்லை தப்பா? ஆல்ரெடி ஒன்று படிச்சுட்டு. அப்போ இது வந்தால் என்னது? இதுக்கு பேர் வந்து அன்ஈக்குவல் ரியல் ரூட். அன்ஈக்குவல். ஓகே, அன்ஈக்குவல் ரியல் ரூட். இது வந்து என்னது? ஈக்குவல் ரியல் ரூட். சரிங்களா? இதுதான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க ஒரு பேசிக் கான்செப்ட். நேச்சர் ஆஃப் த குவாட்ராட்டிக் கான்செப்ட்னு சொல்லிட்டு 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கீங்க. நேச்சர் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி இதை படிச்சிருக்கீங்க. அப்படின்னா எடுத்த முடி நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிட்ட இந்த கேஸ் சாட்டிஸ்ஃபை ஆகுதான் பார்க்குறீங்க. இந்த கேஸ் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. கடைசி கேஸ் வந்துச்சுன்னா நம்ம இன்டிகிரேஷன் ஃபார்முலா இந்த இடத்துல பார்ஷியல் ஃப்ராக்ஷன் என்ன ஆகும்னா இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. பார்ஷியல் ஃப்ராக்ஷன் இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. சரிங்களா? புரிஞ்சுதா? என்ன எக்ஸ்பிளனேஷன் வேணுமா? புரியுது. அப்போ இந்த இடத்துல ஃபேக்டரைஸ் பண்ண முடியாதுன்னு என்னது? இங்கே பாருங்க, இது ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். அதனால் என்ன பண்ணேன்? இந்த டைம் இன்ட்டு ஹோல் ஸ்கொயர்னு எழுதிட்டேன். கரெக்டுங்களா? அப்போ இந்த இடத்துல இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அப்போ ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா px ப்ளஸ் சம் கேபிட்டல் சி, இது வந்து ஸ்மால் சி, கேபிட்டல் சி டிவைடட் பை a1 x ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் சி. இந்த ஃபார்மேட்டில் எழுதி கண்டுபிடிக்கணும். இதுதான் தேவை. இதில் எனர்ஜி டவுட் இருக்குதா? இப்போ போட்டதில் எனர்ஜி டவுட் இருக்குதா? அப்போ 3 டைப்போட ஃபார்முலா இருக்குதா? போட்டுடலாமா? எப்படிப்பட்ட ப்ராப்ளம் வந்து போட்டுடலாமா? சரி, இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கோம்ல, அந்த பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னா இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி தான் வந்தது.